போலீஸ் ஸ்டேஷன் தானே? என்னென்னா இந்த பண்ணை ஜங்ஷன் அடியில் ஒரு பிரச்சனை உண்டு. ஒருக்கா வரையிலுமா உடனும் இந்த பண்ணை ஜங்ஷன் இருக்கு, தீவகத்துக்கு போகிற ஜங்ஷன் இருக்கு இல்லையா பண்ணை, அவிடத்துக்கு வரையிலுமா? இன்றைய தினம் யாழ்ப்பாண போலீஸ் தலைமையகத்திலே ஒரு நடமாடும் உடனடி சேவை வழங்கும் பிரிவு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த பிரிவினை ஆரம்பிப்பதில் யாழ் மாவட்டத்தினுடைய எஸ்எஸ்பி ஜெயமகா, அதோடு ஏஎஸ்பி தில்ருக், அதைவிட தற்பொழுது புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற HQI செனவிரட்ன ஆகியோர் இணைந்து இந்த முயற்சியை மேற்கொண்டு இன்றைய தினம் அதனுடைய உத்தியோகபூர்வமான செயற்பாட்டை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த செயற்பாடு என்னவென்றால் 02122222221 என்கின்ற ஒரு இலக்கத்தினூடாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற, அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டிருக்கின்ற மக்கள் உடனடியாக இடம்பெறுகின்ற சட்டவிரோதமான, அநாகரிகமான மற்றும் அபாயகரமான செயற்பாடுகள் தொடர்பாக முறைப்பாடு அளிக்க முடியும். அவ்வாறு முறைப்பாடு அளித்து குறுகிய நேரத்துக்குள், அதிகபட்சமாக 10 நிமிடங்களுக்குள் அந்த இடத்திற்கு நேரடியாக போலீஸ் பிரிவினர் வருகை தந்து அதனை அணுகுகின்ற செயற்பாடு இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. மீளவும் அந்த இலக்கத்தினை ஞாபகப்படுத்துகின்றோம். 021222221 என்ற இலக்கத்தினூடாக அழைத்து தங்களினுடைய பிரச்சனையையும் அந்த பிரச்சனை இடம்பெறுகின்ற இடத்தையும் தாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது உடனடியாக போலீசார் அந்த இடத்திற்கு வருகை தருவார்கள். இது யாழ்ப்பாண பிராந்தியம் தவிர்ந்த ஏனைய பிராந்தியங்களில் யாதேனும் பிரச்சனைகள் இடம்பெறுகின்ற பொழுதும் கூட நீங்கள் இந்த அழைப்பினூடாக அழைத்து சொல்லுகின்ற பொழுது அவர்கள் உரிய பிரிவுக்கு உடனடியாக அந்த தகவலை வழங்கி தங்களுக்கான சேவையை பெற்றுத் தருவார்கள். விசேடமாக யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குள் அவர்களே உடனடியாக வருவார்கள் என்பது இங்கு விசேட அம்சம். இலங்கையில் இருக்கின்ற எந்த பாகத்திற்கு வேண்டுமென்றாலும் தங்களினுடைய முறைப்பாடுகளை இந்த இலக்கத்தினூடாக வழங்கி தங்களுக்கான சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில் எவ்வாறான விடயங்கள் தொடர்பாக தாங்கள் முறைப்பாடு அளிக்கலாம் என்று பார்த்தால், நகரங்களில் ஏற்படுகின்ற சன நெரிசல்கள் தொடர்பாக தாங்கள் முறைப்பாடு அளிக்கலாம். விசேடமாக போதை வஸ்து மற்றும் அபாயகரமான மருந்துகளை வைத்திருத்தல், அவற்றினை கொண்டு வருதல், அவற்றினை விநியோகித்தல், அவற்றினை பாவனை செய்தல் தொடர்பாக உடனடியாக அறிவிக்கின்ற பொழுது உடனடியாக அங்கு வருகிறது நடவடிக்கை எடுக்கப்படும். அதனை தாண்டி விபத்துகள் சார்பாகவும் களவு சார்பாகவும் ஏதேனும் அவசர தேவைகள் தொடர்பாக தாங்கள் முறைப்பாடு அளித்து அவற்றினையும் உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொண்டு, இந்த 30ஆம் தேதி தொடக்கம் நாட்டிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களினால் ஒரு விசேட நிகழ்ச்சி திட்டமாக போதைக்கு எதிரான ஒரு அணியானது செயற்பட ஆரம்பிக்க இருக்கின்றது. அதனுடைய ஆரம்பகட்ட செயற்பாடுகள் கடந்த வாரம் ஜனாதிபதி செயலகத்திலே உருவாக்கப்பட்டு தற்பொழுது நடைமுறைப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றது. அதனுடைய ஒரு அங்கமாக இந்த செயற்பாடு மேற்கொள்ளப்படுகின்றது. எதிர்காலத்தில் அனைத்து பிரதேசங்களிலும் இவ்வாறான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படும். அதனை விட விசேடமாக GPS மூலமாக இடம் அறிகருவிகளூடாக எதிர்காலத்தில் இந்த செயற்பாடுகள் விரிவுபடுத்தப்படவும் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே யாழ்ப்பாண மக்களுக்கு இந்த 02122222221 என்கின்ற இலக்கத்தினூடாக தங்களினுடைய முறைப்பாடுகளை மேற்கொள்ளவும். நன்றி. ini tapi kau sempat ya? Oh, dia ke balangan dah. Dia akan demi mandir. Jangan start कर लगे ना
අපේ යාපනයේ ටවුන් එකට එනවාට නගරයට විෂන් එකට තිබෙන ඉමර්ජන්සි නම්බර් එක අපි අද මේ ඉමර්ජන්සි නම්බර් එක අද නියම පටන් ගන්නවා. ඒ නම්බරේ තමයි 0211 261 6යි 1. ඒතකොට මේක අපේ ඔෆ්රූම් එකේ දිනනවා. ඕනම මිනිස්සෙකුට මේ නම්බර් එකට කතා කරලා අපිට පුළුවන් මේ පොලිසිය කතාව ගන්න. ඒක හදිස්සියක් වුණොත් යන්න. ඉතින් අපි අද ඉඳන් මේ රේඩියෝ කාර් එක, මේ ජීප් එක, අනිත් වාහනේ ඇතුළු මේ වාහන ප්‍රයිවසි අතරම මේ විදිහට රාජකාරිය දොනවා. ඒක ඕගොල්ලන්ට තියෙන්නේ හදිස්සියක් වුණාම මූල අපේ ඔප්ෂන් එකේ දැනුවත් කිරීම පරිදි හැකි ඉක්මනින් ඒ ස්ථානෙ ගිහිල්ලා ක්‍රියාත්මක වෙනවා. ඊට අමතරව අපි තෝරාගත් ස්ථානවල අපි මේක රැඳී අපි අපේ සාමාන්‍ය කටයුතු කරනවා. සාමාන්‍ය රාජකාරී කරනවා. දැන් බලාපොරොත්තු වෙන්නේ හදිස්සියේ මිනිහෙක්, මිනිස්සෙක් ජනතාව දෙන තොරතුරු අනුව නැත්නම් ඒගොල්ලන්ගේ හදිස්සිය අනුව ඒ ස්ථානයේ ක්‍රියාත්මක වෙන්න. අපේ මේ නම්බරේ හැම වෙලාවෙම හොට්ලයින් එක ඕන්ලයින් කතා කරන්න පුළුවන්. කතා කරන හැම අවස්ථාවෙදී අපි පිටත් වෙන්න ලැහැත් වෙලා ඉන්න ඕනේ අනිවාර්යයෙන්ම යන්න. ඉතින් අපි ළඟ තියෙනවා ජංගම දුරකථන, අපි ළඟ තියෙනවා සෙට්ස්, අපි ළඟ තියෙනවා අවියාද තියෙනවා. අපි අවශ්‍ය විදිහට අපේ ස්ථාන වල ළඟා වෙලා සාමාන්‍ය පුද්ගලයෙක්ට ඉතා කඩිනමින් මුද සේවාවක් දෙන්න තමයි බලාපොරොත්තු වෙන්නේ. මේ හරහා අපි කුඩා කණ්ඩායම් වල ක්‍රියාකාරීත්වය, මත්ද්‍රව්‍ය, ළමුන්ගේ ආරක්ෂාව, ක්‍රියාතුරු වගේ දේවල් කඩිනමින් විසඳන්න තමයි මේ හරහා බලාපොරොත්තු වෙන්නේ. අගමලන් දුවකුත් අරයි. ඔව් ඒ අවුරුදු පොදු හැම කෙනාම අවශ්‍ය පරිදි අවියාදෝරි සම්පාදනය කරලා ඉන්නවා. හරි. අපි දැන් මේක පටන් ගමු. අපි මේ ස්ථානයේ විකාරක ගමු කරනවා. මේ තියෙන නම්බර එක මේ තියෙන මේක තියෙන අපේ ඉමර්ජන්සි නම්බර එක මේක. මේ වාහනේ තියෙනවා. ඊළඟට අපේ ජීප් එක තියෙනවා නේද? මේ වාහනේ ඊළඟට අපි මේ ටීවී එකකුත් ඒතොර තියෙනවා. පාත් කළ දුක්කට මේ නම්බර. කිට ඉදින් එක. ඒක තමයි මිනිස්සුන්ට වදින්න ඕනේ. හරි. එලා බලන්න කියන කයි නේ. තාක්ෂණික ඒක නේද? ඕගොල්ලෝ අතරින් ගන්න මේකේ නේ. පොලිසියත් එක්ක ඊළඟට අපි පොලිසිය වෝට් එකත් එක්ක හරි. Oh, hello. யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷன் தானே? போலீஸ் ஆஃபீஸ் என்னென்னா இந்த பண்ணை ஜங்ஷன் அடியில் ஒரு பிரச்சனை உண்டு. ஒருக்கா வரையிலுமா உடனும் இந்த பண்ணை ஜங்ஷன் இருக்கு, தீவகத்துக்கு போகிற ஜங்ஷன் இருக்கு இல்லையா பண்ணை, அவிடத்துக்கு வரையிலுமா? ஓகே.